மறைந்த EVKS இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள் வழங்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் இன்று காலை மரணமடைந்ததை குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவரும் தங்கள் இரண்டுகளை தெரிவித்திருந்த நிலையில் நேரடியாகவும் தற்போது அவர்கள் இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய EVKS இளங்கோவன் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். அங்கு அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் முதலமைச்சர் தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய அவருடைய குடும்ப நபர்களுக்கும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இப்போதுதான் அவர்களுக்கு 4 மணி நேரத்திற்கு முன்னர்தான் அவர்கள் உடல் அவர்கள் இல்லத்திற்கு வந்து சென்றது. உடனடியாக முதலமைச்சர்கள் நேரடியாக இது குடும்பத்தினருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர்கள் தெரிவித்த அறிக்கையில் கூட எனது நண்பர் தொடர்ச்சியாக அரசியல் பொதுவாழ்வில் என்னோடு மிகுந்த அக்கறையில் ஈடுபடுவோர் எப்போது என்னை சந்திக்க வந்தாலும் நீங்கள் உடம்பை பார்த்துங்க என அன்போடு சொல்வேன் என்று அவர் தெரிவிப்பதையும் முதலமைச்சர்கள் தெரிவித்து தன்னுடைய கவலையும் வேதனையும் அறிக்கையாக வெளியிட்டார். அது மட்டுமல்லாது நீண்ட நாட்கள் தனிப்பட்ட முறையில் மிகவும் வேதனையை ஏற்படுத்துவது என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். பல தமிழ்நாட்டின் முன்னணி தலைவராக விளங்கி நீண்ட காலம் மக்கள் பணியாற்றி அவர்கள் இழப்பாளர்களும் அவரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த இடங்களில் ஏற்கனவே தனது வெளிப்படுத்தும் போது முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் தற்போது நேரடியாக அவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் முதலமைச்சர்கள் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அவரது உடல் இன்றுதான் இன்று நாளை 4 மணி வரை அங்குதான் அஞ்சலிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் காங்கிரஸ் கட்சியினர் நேரடியாக அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். நாளை மாலை 4 மணிதான் அவர்கள் உடல் இங்கிருந்து செல்லப்பட்டு இறுதி சடங்குகள் நடைபெறும் என்றும் அவங்க இல்லத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பெரியாரின் வாரிசு என்று எல்லோரும் அறியப்பட்ட இளங்கோவன் அவர்களுக்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மேலும் அவருடைய உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர் என பல்வேறு பணியில் அவர் ஈடுபட்டு வந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மிக அதிகமாக எல்லோராலும் போற்றப்பட்டிருப்பதற்கு காரணம் எதையுமே எதிர்த்த இடத்தில் அவருடைய கருத்துக்களை சொல்வார் என்று முதலமைச்சர் கூட தன்னுடைய அறிக்கையை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பெரியார் அவருடைய வாரிசாக இருக்கக்கூடிய அவர் தற்போது தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர்கள் நேரடியாக அவர் இல்லத்துக்கு சென்று அவர் குடும்ப நண்பர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். தன்னுடைய இரண்டு அறிக்கையில் கூட பல்வேறு வேலைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார். உடல்களின் அக்கறை அவர் பேசுவார். அவர் உடல்களை காத்து செல்லும் முறை என்பதை கூட முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டி தன்னுடைய அறிக்கையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மிக நீண்ட நெருங்கிய அரசியல் பாரம்பரியம் கொண்ட இளங்கோவனுடைய மரணம் அந்த அளவுக்கு பாதிப்பை காங்கிரஸ் தொழில்கள் மற்றும் தமிழ்நாடு ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது சட்டமன்ற ஆய்வாளர் நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் கூட கலந்துவிட்டு கூட அரசியல் தலைவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தமிழக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அவருடைய இந்த மரணத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள், தொண்டர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர்கள் கூட நேரடியாக மனப்பாக்கத்திற்கு அவர் இல்லத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள்.